Hi friends, welcome to Mother Special Kitchen. இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்ன அப்படினா காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இதை நம்ம கோபி மஞ்சூரியன்னு சொல்லலாம். ஓகே, வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பேன்ல சூடா தண்ணி வெச்சுக்கோங்க. அந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு, மஞ்சள் ஆட் பண்ணிட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, காலிஃப்ளவரில் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அப்புறமா பெப்பர், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த மாவில் நம்மளோட காலிஃப்ளவர், க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா காலிஃப்ளவர்லேயும் அந்த மாவு ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக திருப்பி இன்னும் கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணி நல்லா திக் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்ல திக் கோட்டிங் எல்லா காலிஃப்ளவர்லேயும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம டபுள் டைம் பொரித்து எடுக்க போகிறோம், நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு கடாயில் காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பொரித்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா செகண்ட் டைமாக ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த காலிஃப்ளவரை டபுள் டைம் பொரிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் மீடியமாக குக் ஆனவொன்று எடுத்துடலாம். செகண்ட் டைம் பொரிக்கும் போது நம்ம ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே, இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம கிறிஸ்பியாக பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதோட குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி என்கிட்ட கேப்சிகம் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக அஜினமோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அஜினமோட்டோ ஆட் பண்ணால் கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டைல் டேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும். இது போடாமலும் நம்ம செய்யலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமே நம்மளோட சாஸ் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவு சாஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சால்ட் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பெப்பர் பவுடரையும் இதோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக இதில் கார்னிஷிங்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியனை நம்ம கோபி மஞ்சூரியன்னு சொல்லலாம். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கும் நல்ல காம்பினேஷன். அண்ட் நீங்கள் வந்து ரோட்டி இல்லைனா நான் இதுக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட மதர் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய்.